ரஜினி சாரும் படையப்பாவை நான் பண்ணும்போது ஒரே இதில் இருந்து பேசிட்டு மேடம் பல ஆலோசனைக்கு கேட்பார். ஒரு ஆலோசனை கேட்குறாரு, வருஷம் கேட்குறாரு. படையப்பா பண்ணும்போது எல்லாருக்கு இவனுக்கு ஒரு செயின் போட்டார். செயின் போட்டு ஒவ்வொருத்தருக்காக அவர் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு. அப்போ வந்து என்கிட்ட என்னுடைய இது வந்தோன்னா ரவிக்குமார் பக்கத்தில் இருக்கார் டைரக்டர். அவரும் நானும் ஃப்ரெண்டு தான். பெட்டி சொல்லுங்க இவர் ஜேர்னலிஸ்ட்டு, அவர் ஏதாவது நல்லா சொல்லுவார் அப்படி. நான் வரலாமா வேண்டாமா அப்படின்னா நான் சொன்னேன், சார் உண்மையில் ஏன்ட்ட எனக்கு அவ்வளோ பெரிய இல்லை 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 நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு. அவன் நான் சொன்னேன், சார் நீங்கள் இப்போ வந்து சினிமா உலகம், சினிமாவில் ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம், உங்களுக்கு எல்லா வசதிகளும் எல்லா இதுவும் புகழ் பேர் எல்லாம் வரும், ஒரு சொர்க்கத்துக்கு ராஜாவாக இருக்கீங்க. அதே இது அரசியல், அரசியலில் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, இல்லை அங்கேயும் நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க, ஆனால் அது நரகத்துக்கு ராஜாவாக இருப்பீங்க, இங்கே சொர்க்கத்துக்கு டெல்மி ஒன்ஸ் மோர் அப்படின்னாரு ரவிக்குமார். இஸ் டிஃப்ரெண்ட். அங்கே சொர்க்கம், இங்கே நரகம், அங்கேயும் நீங்கள் தான் ராஜா, இங்கேயும் நீங்கள் தான் ராஜா, எது வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னாரு. சிகரெட் டப்புன்னு போக அடித்து விட்டுட்டே இருக்கிறாரு. ஆகவே ரஜினி சார் படமும் பண்ணியிருக்கேன், கமல் சார் பஞ்சதந்திரமாக இருக்கட்டும், தெனாலியாக இருக்கட்டும், எல்லோருடையுமே ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு வாய்ப்பை தந்தார். அதே போல் பல தோல்விகளையும் தந்தார். அதை ஒத்துக்கிட்டு சார். அதாவது தோக்கிறவன் தான், அடிப்படுறவன் தான் மேலே மேலே வர முடியும்.